கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய சிறையிருப்பு, உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், இவை எல்லாவற்றையும் நான் திருப்புவேன், அதாவது நான் மாற்றி போடுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய சிறையிருப்பை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிற நாள், அகற்றப்படுகிற நாள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்கிற நாள் என்று சொல்லி நீங்கள் தான் நம்பணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். என்னுடைய சிறையிருப்பு, என் கட்டுகள், இந்த நாள் வரைக்கும் இருக்கிற அந்நிய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் என் தேவன் இன்றைக்கு என்னை விட்டு அகற்றி போட போகிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் நான் திருப்பிடுவேன், எல்லாவற்றையும் மாற்றி போடுறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்புங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைல்ல. கர்த்தரால் எல்லாமே முடியும். உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அதை இந்த நாளை நிறைவேற்றுவார். சிறையிருப்பை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு புதிய பாதையை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். நம்பிக்கையோடு நாளை துவங்குங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.